Myself GS3 Nishma 4601. I am from Government Girls High School, Irania, from Team E Group C. My topic about oxygen. Why oxygen is colorless and odorless. ஆக்சிஜன்னா பிராணவாயு. அது நாம சுவாசிக்க மூச்சு உள்ளிழுக்க தேவையான காற்று. அது இல்லைன்னா மனிதனோ விலங்கோ தாவரமோ வாழ முடியாது. ஆக்சிஜன் ஏன் கண்ணுக்கு தெரியல? கண்ணுக்கு தெரியணும்னா அதுக்கு நிறம் இருக்கணும். ஆக்சிஜனுக்கு நிறம் இல்லை, அதனால நம்ம கண்ணுக்கு தெரியல. Go. Hi everyone, in this video I'm going to show you the gas test for oxygen gas. So we start with a glowing splint, and if it's oxygen it relights the glowing splint. So on your GCSE exam that will be a 2-mark question, 1 mark for saying glowing splint and 1 mark for saying oxygen relights it. ஆக்சிஜன் ஏன் நிறம் இல்லை, அது உனக்கு தெரியுமா? ஆமாப்பா தெரியும். ஒரு பொருள் காற்றளிக்கும் ஒளிய, அதாவது விசிபிள் லைட்டை உறிஞ்சினாதான் அதுக்கு நிறம் தோன்றும். அதாவது சில அலைநீள ஒளிகள் உறிஞ்சி மீத உள்ள ஒளிகளை பிரதிபலிச்சாதான் அதுக்கு நிறம் தோன்றும். ஆக்சிஜன் தெரியும் ஒளியை உறிஞ்சாது, அது கடத்தி விடுறோம், அதனால ஆக்சிஜனுக்கு நிறம் இல்லை. தெரியும் ஒளினா எவ்வளவு அலைநீளம் இருக்கணும்னு தெரியுமா எனக்கு? உதாரணத்தோட சொல்லுவியா? மனிதன் கண்ணால பார்க்கக்கூடிய ஒளி காட்சியளிக்கும் ஒளி. அது 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் உள்ள ஒளி காட்சியளிக்கும் ஒளி, அதாவது தெரியும் ஒளி. உதாரணம்னா இலையா பச்சையா இருக்குன்னா எல்லா ஒளியும் உறிஞ்சி பச்சையை மட்டும் பிரதிபலிக்கிறனால இது இலை பச்சையா இருக்கு. ஏன் ஆக்சிஜன் காட்சியளிக்கும் ஒளியை உறிஞ்சுறது இல்ல? சூரிய ஒளியில நிறைய நிறங்கள் உண்டு. ஒளி என்பது ஆற்றலை சுமந்து வரும் அலைகள். ஒவ்வொரு நிறத்துக்கும் குறிப்பிட்ட ஆற்றல் அளவு உண்டு. ஆக்சிஜன் O2 மூலக்கூறு அணுக்கள். அது கீழே படிக்கட்டுல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியுற ஒளி மேல படிக்கட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிஜன் கீழே படிக்கட்டுல இருந்து மேல படிக்கட்டு போகணும்னா நிறைய ஆற்றல் தேவை. ஆக்சிஜன் சுத்தமான கண்ணாடி போல. கண்ணாடி என்ன செய்யும்? நிறைய ஒளிகளை உறிஞ்சாது, அது கடத்தி விடும். அதே மாதிரிதான் இந்த சுத்தமான நீரும். நீரும் என்ன செய்யும்னா ஒளிகளை உறிஞ்சாது, அது கடத்தி விடும். இதுக்கும் நிறம் இல்லை. அதே மாதிரிதான் ஆக்சிஜனுக்கும் நிறம் இல்லை. ஓசோன் ஆக்சிஜன் அணுக்கள் தானே, அதுக்கு நிறம் இருக்குல்ல? ஓசோன் O3. அது சிவப்பு மற்றும் மஞ்சள் ஒளியை அலைநீளங்களை அதிகமாக உறிஞ்சி அது பிரதிபலிக்கிறதுனாலதான் அது நிறம் தோன்றுது. அது எதிர்மறையான நீல நிறத்தை தோன்றுது. அது சமச்சீர் அற்றது. ஆக்சிஜன் O2 இரட்டை அணுக்கள், அது சமச்சீர் ஆனது. அதனாலதான் ஆக்சிஜன் ஒளியை கடத்தி விடுது. அதுக்கு நிறம் இல்லை, காட்சி அளிக்கிறது. ஆக்சிஜனுக்கு ஏன் மனம் இல்லை? காற்றில் உள்ள சில வாயுக்கள் மன உணர்வு செல்களை தூண்டும் போது மனம் ஏற்படும். எல்லா வாயுக்களுக்கும் அப்படி மனம் உருவாகாது. பூ, கற்பூரம், ஊதுபத்தி, வாசனை பொருட்கள் எல்லாம் அதோட அதிர்வுகளால உருவாகி மன உணர்வு செல்களை தூண்டும், அதனால அது மணக்குது. ஆனா ஆக்சிஜன் O2 சிறிய துருவமற்ற சமச்சீரான மூலக்கூறுகளால் அதோட அமைப்பால் அது மூக்குல உள்ள செல் மன உணர்வு செல்களை தூண்டாது, அதனால அது மனம் இல்லை. O2 and O3 dissociation of wavelength of light. O2 has a double bond. O3 has an intermediate bond between a single and a double bond. The bond in O2 is stronger than the bond in O3. The double bond in O2 requires more energy to break, which means a shorter wavelength, 242 nanometer. The immediate bond in O3 requires less energy to break, which means a longer wavelength, 330 nanometer. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.